ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க வந்து தோசை மாவோட ரெசிபி கேட்டிருந்தாங்க. ஸோ அது எப்படி பண்ண பார்த்துடலாம். 2 கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெந்தயத்தை அரிசி கூட சேர்த்துருக்கேன். உளுந்து வந்து 1/2 கப் அளவுக்கு செப்பரேட் பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி குடிக்கிற தண்ணியில் சோக் பண்ண வச்சுருக்கேன். இது மேக்ஸிமம் ஒரு 4 ஹவர்ஸ் வந்து நல்லா ஊறணும். நான் இன்னைக்கு தோசை மாவை வந்து என்னோட மிக்சர் கிரைண்டரில் தான் கிரைண்ட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் உளுந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுக்க போகிறேன். எப்பவுமே தோசை மாவு கரைக்கும் போது உளுந்து செப்பரேட்டாக அரைங்க, அரிசி வந்து செப்பரேட்டாக அரைங்க. அதே மாதிரி உளுந்து அரைக்கும் போதும் அரிசி அரைக்கும் போதும் தண்ணி வந்து ஸ்டார்டிங்ல நிறைய ஊத்திராதீங்க. ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேவைன்னா சேர்த்துக்கலாம். அரிசி அரைக்கும் போது நான் எப்பவுமே ஒரு கை அளவுக்கு குக் பண்ண ரைஸ் இருக்குல்ல, அது சேர்த்து தான் அரைப்பேன். இப்போ இந்த மாவை வந்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஓவர் நைட் அப்படியே மூடி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா நல்லா பொங்கி வந்துடும். நான் எப்பவுமே எல்லா மாவுலையும் உப்பு சேர்க்க மாட்டேன். தோசை சுட்டுறதுக்கு எவ்வளவு மாவு தேவையோ அது செப்பரேட்டா எடுத்து அதுல உப்பும் தண்ணியும் சேர்த்து தான் எப்பவுமே தோசை ஊற்றுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.